எனக்கு அது நல்ல கேள்வியா இருந்தது. என்னால பதில் சொல்ல முடியும்னா பதில் சொல்லுவேன். அப்படி என்னால சொல்ல முடியலன்னா, சாரிங்க அப்படின்னு சொல்லிடுவேன். ஓகேவா? இல்ல லியோ கோஸ்ட். அவரு ஜஸ்ட் ஆனா கொஞ்சம் நல்ல விதமா தான் கேட்கறாரு. எனக்கு ஓகேவா தான் இருக்கு. அவரு கேட்டதுக்கு என்னால பதில் சொல்ல முடிஞ்சது. ராகவன் சாப்பிட்டீங்களா? லியோ கோஸ்ட் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க 2 பேரும்? சண்டே என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க? Take certificate aspect into active volcano, dormant volcano, extinct volcano. ஹாய் முகமத். ஹாய் வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை இனிய மாலை வணக்கம் தோழி. ஹாய் இனிய மாலை வணக்கம். சாப்பிட்டீங்களா மோகன்? முகமத் சலீம் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? சண்டே என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க? காலப்போக்கில் உலகம் எப்படி மாறி இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள்? காலப்போக்கில் எப்படி மாறுதுன்னா, எப்படி சொல்றது? ஃபுட்டு மாறி போயிருக்கு. மனுஷனோட உதவி பண்ற குணம் மாறி போயிருக்கு. அப்புறம் வந்து யாரையும் நம்பக்கூடாதுன்ற ஒரு சிச்சுவேஷன் மாறி போயிருக்கு. அப்புறம் வந்து நெறைய விஷயம் மாறி போயிருக்குது. ஓகேவா? நெறைய சொல்லலாம். மாறி போல நம்ம மாறிட்டோம். அவ்வளோதான் சொல்ல முடியும். சாப்பிட்டீங்களா தோழி? வீட்டில் எல்லோரும் நலமா? எல்லாரும் நலம் முகமத். நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். ஹாய் மகேஷ், மாதேஷ். ஹாய்மா. மதிய வணக்கம். சாப்பிட்டீங்களா மாதேஷ்? என்ன சாப்பிட்டீங்க? சண்டே என்ன ஸ்பெஷல்? லைவ்ல இருக்க அனைவருக்கும் ஹாப்பி சண்டே. பாதி சண்டே முடிஞ்சிருச்சு. இன்றைய இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன அறிவுரை கூறுவீர்கள்? அறிவுரை கூறுற அளவுக்குல நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. என் பசங்களுக்கு நான் என்ன சொல்றதுன்னு இல்லை. நான் என்ன பண்ணிட்டு வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்தி ஃபுட்டாக சாப்பிடணும். அப்புறம் வந்து ஹெல்தி ஸ்நாக்ஸாக சாப்பிட்ணும். அதை அளவோட சாப்பிட்ணும். அப்புறம் டிவி ரொம்ப நேரம் பார்க்கக்கூடாது. கொஞ்ச நேரம் விளையாடணும். மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கணும். அதிகமாக படிக்கக்கூடாது. படிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக படிக்கணும். நல்லா தூங்கணும். டைமிங் தூங்கணும். அப்புறம் வந்து ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். கண்ணை பார்த்து தான் பேசணும். யாராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, கண்ணை பார்த்து தான் பேசணும். அப்புறம் வந்து நல்லா நம்ம உடம்ப வந்து சுத்தமாக வச்சுக்கணும். குளிக்கணும். நல்லா ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். இடத்துக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். மரியாதையாக பேசணும். அந்த மாதிரி நிறைய விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லி கொடுத்துட்டு வரேன். அதுதான் நான் சொல்ல வேண்டியது இப்போ இருக்கிறவங்களுக்கு. ஐயோ சாரிங்க. ஏதோ அவர் கேட்குறாருன்னு அதுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன ரொம்ப ஏதோ நான் இந்த வீடியோ லைவை பார்த்துட்டு என்னை யாருன்னா கலாய்ச்சி விட்டுறாதீங்க. ஓகேவா? வெஜ் பிரியாணி, மட்டன், தால்ஷாவா? தால்ஷா வாருங்கள் சாப்பிடலாம். புதுசாக இருக்குது மட்டன் தால்ஷானா. ஓகே கண்டிப்பாக வரேன். என்ன ஸ்பெஷல் தோழி? சிக்கன் பிரியாணி, 65, எக் ஆனியன் ரைத்தா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கற்ற மிக முக்கியமான பாடம் என்ன? அதாவது வந்து அன்பு வைங்க, பாசம் வைங்க. அதை மீண்டு வெளியே வர முடியாத மாதிரி அடிமையாக ஆகாதீங்க. அதுதான். அடிமையாகாதீங்க. பாசத்தை மட்டும் வைங்கன்னு சொல்றேன் நான். ஹலோ யாருங்க நீங்க? ராகவன், ஏன் இப்படிலாம் கேள்வி கேட்குறீங்க? பண்ணா கொண்டுன்னு போலாமே. ஜூசியக்கார் மாதிரி கேள்வி கேட்குறீங்களே. லைவ்ல அழகு கிழ வச்சிட போறீங்க. ஹாப்பியாக கொண்டு போனுங்க. நல்லா சாங் கேளுங்க. இந்த சோகமாக இருக்கிற நேரத்தில் கூட நல்லா ஜாலியான சாங் கேளுங்க. மெலூடியான சாங் கேளுங்க. அதை விட ஒரு மைண்டு ரிலாக்ஸுக்கு எதுவுமே கிடையாது. நல்லா சாங் கேளுங்க. அப்புறம் வந்து நல்லா அழுதுருங்க. அதுதான். இது 2 தான். ஓகே.